2000 ஆண்டுகளுக்கு முன்பு உனக்காகவும் எனக்காகவும் சர்வ சிருஷ்டி கர்த்தரான தேவன் இந்த மகா பிரபஞ்சத்தை தம்முடைய வார்த்தைகளால் மாத்திரமே சிருஷ்டித்த தேவன் மனிதனையோ தம்முடைய ரூபத்தின்படி தம்முடைய சாயலின்படி உண்டாக்கி அந்த மனிதனுக்கு ஆயுளை கொடுத்து சுவாசத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்த தேவன் அந்த மனிதனை உயிருக்குயிராய் நேசித்ததற்காக தேவனால் நேசத்துக்கு ஆளான மனிதன் பதிலுக்கு தேவனை நேசிப்பதற்கு பதிலாக சாத்தானுடைய கிரியைகளை நேசித்து தேவனை விட்டு தூரமான போது தம்முடைய பிள்ளைகள் தம்மை விட்டு விலகி போகிறார்கள். தம்முடைய பிள்ளைகள் தாம் மிகவும் நேசித்த மனிதர்கள் அழிந்து நரகத்துக்கு போகிறார்கள். எப்படியாவது அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று நினைத்தபோது தேவனுடைய கண்களுக்கு முன்பு இருந்த ஒரே ஒரு வழி எதுவென்றால் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்புவதுதான். தம்முடைய ஒரே பேரான நேசகுமாரனை நீயும் நானும் செய்கிற பாவங்களுக்கு வரவேண்டிய சிட்சை அவர் மீது சுமத்தப்பட்டு அவரை சிலுவையில் அர்ப்பணிப்பதுதான். அந்த வழியைத் தவிர வேறு வழி இருக்கவில்லை. எனவேதான் தம்முடைய குமாரனையே இந்த உலகிற்கு அனுப்பி வைத்தார். யார் தம்முடைய குமாரனை பிறர் செய்த தவறுகளுக்காக அடிக்கப்படுவதற்கு தம்முடைய குமாரனை அர்ப்பணிப்பார்? யோசிங்க. அவ்வளவு எதுக்குங்க? உங்க பையன் 10th ஃபெயில் ஆயிட்டோன்னு வச்சுக்கலாமே. உங்க பக்கத்து வீட்டுக்காரர், என்னது உங்க பையன் ஃபெயில் ஆயிட்டானா, அட்லீஸ்ட் 10th கூட பாஸ் பண்ணல, இதுதான் அவன் படிப்பா அப்படின்னு கேட்டா நீங்க எவ்வளவு வெட்கி தலை குனிய வேண்டியிருக்கும் யோசிங்க. உங்க பையன் வந்த உடனே அவனை கண்டபடி திட்டுவீங்களா இல்லையா? டேய், நீ ஏண்டா எங்களுக்கு வந்து பிறந்த, எங்க மானத்தை இப்படி கெடுக்கிறேடா, நான் எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்படுறது கூட தாய்க்கே இஷ்டம் இருக்காதே. பிள்ளை செய்த தவறுக்காக யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா பெற்ற தந்தையாலும் தாங்க முடியாது, தாயாலும் தாங்க முடியாது. இதுதானங்க உண்மை. அப்போ நீயும் நானும் செய்த தப்புகளுக்காக, நீயும் நானும் செய்த பாவங்களுக்காக தேவன் எதுக்காக சிட்சிக்கப்படணும்? தேவன் எதற்காக அடி வாங்கணும்? ஏன் அவரு அனுபவிக்கணும்? ஏன் தன்மேல் உமிழ அவர் அனுமதிக்கணும்? அவர் எப்படி அடிகளை வாங்க ஒப்புக் கொடுக்க முடியும்? தேவன் எப்படி சாகுற அளவுக்கு அடி வாங்கி உனக்காக எனக்காக மரிப்பது எப்படிங்க சாத்தியம்? தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் உனக்காக எனக்காக இந்த உலகத்திற்கு ஏன் அனுப்பி வைத்தார் தெரியுமா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அற்புதங்களை செய்யறதுக்கு, சுகம் கொடுக்கறதுக்கு, பிசாசுகளை துரத்துறதுக்கு, வியாதிகளை சுகமாக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலர் போதிக்க கூட செய்யறாங்க. இல்லைங்க, அழிந்து போகிற ஆத்துமாவை தேடி ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த செயல்தான் உனக்காகவும் எனக்காகவும் கிரயம் செலுத்துவதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ரட்சிப்பதற்காக வந்தார். அழிந்து போய்கொண்டிருக்கிற உன்னை, நரகத்தின் கரைகளிலே திக்கு தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கின்ற உன்னை ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகிற்கு வந்தார். அந்த ரட்சிக்கிற அந்த செயலில தம்முடைய உயிரையே கிரயமாக செலுத்துவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். நீயும் நானும் இன்று விடுவிக்கப்பட்டிருப்பது வெள்ளியினால் அல்ல, அல்லது பொன்னினால் அல்ல, பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த ஊர்ல ஒரு பயங்கரமான பஞ்சம் தலைவிரித்தாடியது. ஒரு வீட்டுல 3 பேர் இருந்தாங்க. அப்ப கணவன் மனைவி யோசிச்சு பார்க்கறாங்க, என்ன செய்யறது? இந்த பஞ்சத்தின் பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நாம் என்ன செய்யலாம்? பேங்க்ல பணம் இல்ல, கையில சல்லி காசு இல்ல, சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்ல, எல்லா பாத்திரமும் காலியா இருக்கு. அப்ப இந்த 5 பேரும் எப்படித்தான் பிழைக்க முடியும்? அப்போ கேள்விப்பட்டாங்களாம், என்னன்னா சில பேர் தங்கள் பிள்ளைகளை அடிமைகளாக விற்று அதில் வருகிற பணத்தை கொண்டு குடும்பத்தை போஷித்துக் கொள்ளுகிறார்கள் என்று அந்த தாயும் தகப்பனும் கேள்விப்பட்டாங்களாம். அப்போ ஒரு யோசனை வந்தது. அது என்னன்னா, 3 மகன்கள் இருப்பதனால யாராவது ஒரு மகனை விட்டுட்டா, அதாவது அடிமையா நாம வித்தோம்னா மீதி இருக்கிறவங்க வயிறார கொஞ்ச காலம் சாப்பிடலாம் என்ற யோசனை வந்து அந்த கணவனும் மனைவியும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு தான் 3 பிள்ளைங்க, 3 மகன்கள் இருக்கிறாங்களே, அவங்கள ஒரு பையனையாவது நம்ம அடிமையா வித்துட்டோம்னா அதுல கொஞ்சம் பணம் வரும், அட்லீஸ்ட் அதை வச்சு இருக்கிற 4 பேராவது கொஞ்சம் நிம்மதியா வாழலாமே என்ற யோசனை செய்த போது, அதாவது கணவனும் மனைவியும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப மனைவி சொன்னாங்க, பெரியவனை வேணா வித்துடலாங்க. அப்ப அந்த கணவர் சொன்னாரு, இல்லம்மா, அவன் வீட்டுக்கு மூத்தவனாச்சே, நாளைக்கு இந்த வீட்டோட பொறுப்பெல்லாம் அவன் தானே ஏத்துக்கணும். நமக்கு எதாயிடுச்சுன்னா மற்ற 2 பசங்களையும் பார்த்துக்கிறதுக்கான மூத்தவன் அவன் தானே, அவனை நாம வித்துட்டோன்னா அப்புறம் நாளைக்கு மற்ற 2 பசங்களோட கதி என்னாகும்?
அதனால அவனை விட்டுறலாம், 2வது பிள்ளைய வித்துடலாம் அப்படின்னாரு கணவன். அப்ப மனைவி சொன்னாங்க, இல்ல 2வது பையனை பத்தி பேசவே பேசாதீங்க. ஏன்னா அவன் அச்சு அசலா என்ன மாதிரியே இருக்கான், அவன் என்னோட சாயல்ல இருக்கிறவன், அவனை பார்த்தா எல்லாரும் என்ன பார்க்குற மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க. 2வது பையனை விட்டுருங்க, 3வது பையனை வேணா வித்துடலாம் அப்படின்னு மனைவி சொன்னாங்க. உடனே கணவன் சொன்னாரு, 3வது பையனை விற்கணும்னு கொஞ்சம் கூட நினைக்க முடியாது. ஏன்னா அவன் என் மாதிரி என்னோட சாயல்ல இருக்கிறவன், அதுவும் கடைசி பையன், அவன் எப்படி நாம விற்க முடியும்? மூத்த பையனையும் விற்க முடியல, மத்தியில் இருக்கிறவனையும் விற்க முடியல, 3வது பிள்ளையையும் விற்க முடியல. அப்ப என்ன நடந்ததுன்னா, ஒரு நாள் அந்த வீட்டுக்குள்ள இருந்து பயங்கர ஸ்மெல் வந்துகிட்டு இருந்தது. என்னதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் பார்த்தப்போ 5 பேரும் செத்து கிடந்தாங்க. காரணம் என்ன? பசி கொடூரம் தாங்க முடியாம, எதிர்கொள்ள முடியாம. தயவு செஞ்சு கவனிங்க, அந்த தாயும் தகப்பனும் தங்களை உயிரை கூட இழக்க தயாரா இருந்தாங்க. ஆனா 3 பிள்ளைங்கள ஒருத்தரை கூட மத்தவங்களை விடுவிக்கிறதுக்காக கொடுத்தாங்களாங்க? கொடுக்கலையே. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவனுக்கோ ஒரே ஒரு குமாரன். அந்த ஒற்றை குமாரனை விற்பதற்காக இல்லைங்க, உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே மரிப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு அவரை பிதா அனுப்பினார். எவ்வளவு அன்பு! கவனிங்களேன். நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பது இயேசு கிறிஸ்து செய்த போதனைகளினால் மாத்திரமல்ல. நாம் ரட்சிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து செய்த சொஸ்தமாக்குதலால் அல்ல. நாம் ரட்சிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து செய்த ஆச்சரிய காரியங்களினாலும் அல்ல. நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த அந்த ஒரே காரணத்தால் தான். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் பிதாவே, எங்களை சுற்றிலும் பார்க்கிற போது எவர் ஒருவரின் மீதும் பகையையோ, தூஷிக்கிற உணர்வையோ, குறை சொல்லுகின்ற குணத்தையோ இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையை நாங்கள் ஆசைப்படுகிறோம். அப்பா, அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு அருளுங்க ராஜா. சமாதானத்தை கெடுத்துக்கொண்டு, ஐக்கியத்தை கெடுத்துக்கொண்டு ஜீவனுள்ள கிறிஸ்தவனாய் வாழ்வது சாத்தியமே அல்ல. ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அழிந்து போகும்போது எனக்கென்ன என்று நினைப்பவனும் கிறிஸ்தவன் அல்ல. அழிந்து போய்கொண்டிருக்கிறவர்களை கவனித்து ரட்சிக்கப்படும் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு தர வேண்டும். நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர் என்ற சத்தியத்தை உணர்ந்து ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக காத்து எங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் தயார்படுத்தி, எங்கள் குடும்பத்தாரை தயார்படுத்தி, எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களை தயார்படுத்தி உமக்குள் வழிநடத்துகிற கிருபையை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.